Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. இப்போ நம்ம தமிழில் பேசுகிற போது சும்மா நடைமுறை உரையாடல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா முழுசா சொல்லணும்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். இது போல சொல்றதற்கு ஆங்கிலத்திலே வழி இருக்கிறதா? அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் இப்படி பயன்படுத்துகிறார்களா? அதுதான் கேள்வி. அப்போ அவர்கள் அதை போல பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு அந்த ஒரு 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 ஃப்ரேஸ் மாதிரி அப்படியே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் சப்போஸ் யூட் நோ அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் சப்போஸ் யூட் நோ, உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை லிட்ரலாக மொழிபெயர்த்தோம்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கல, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த தமிழில் நிகரனா சொல்லணும்னா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, இதுதான் ஐ டோன்ட் சப்போஸ் யூ நோ இட் ஆர் நாட் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லலாம். இல்லைன்னா ஐ டோன்ட் சப்போஸ் யூ நோ அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா ஐ டோன்ட் சப்போஸ் யூ நோ என்று சொல்லலாம். இதற்கு அர்த்தம் when you are not sure if the other person has the information.